ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு தீபாவளி. ஆனால் என்னால் ஸ்பெஷலாக எதுவும் வீடியோஸ் போட முடியல. பட் ஆனால் என்னால் இதை பண்ண முடியும். விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே சேஃப்டியாக பட்டாசு போட்டு கொண்டாடுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ பிளான்ஸை கொள்கிற போர்ஷன்ஸை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கான். அந்த மெர்ச்சன்ட் தான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வில்லேஜில் அதிகமான போர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருப்பான். ஃபீலோ இப்போ வெளியே கூப்பிட்டு காமிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல நிறைய பிளான்ஸ் இருக்குது, வேகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த வில்லேஜ்க்கு போய் பார்க்குறான். அப்போ அந்த வில்லேஜர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த பிளான்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கு, இது எங்கள் எல்லாரையுமே அட்டாக் பண்ணுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் அட்வென்ச்சரர்ஸை கூப்பிட்டுருக்கோம், ஆனால் அவங்களுமே இப்போ ஆபத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஃபீலோவை அனுப்பி அந்த அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரையுமே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருதான். இவங்கெல்லாம் ரொம்பவும் வீக்காக இருக்காங்க, ஆபத்துன்னு தெரிஞ்சோ எதுக்காக ரிஸ்க் எடுக்காங்க, முட்டா பசங்க அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்லவும், அப்படிலாம் பேசக்கூடாது ஃபீலோ அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. எல்லாரும் கவனிச்சிங்களா, அந்த பறவை பேசுது அப்படின்னா அந்த பறவை கூட இருக்கிற அந்த ஆள் தான் வந்து கடவுளின் சேவகர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போயிட்டு, கடவுள் அனுப்பின நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கடவுள் அனுப்பின ஆள்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், நிறைய பேர் அடிபட்டு இருக்காங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்குறான். சில பேருக்கு பிளான்ஸ் அவங்க உடம்புல வளர்ந்து போயிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஹீலிங் போர்ஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறமா அவன் கொண்டு வந்த அந்த பிளான்ஸை கொள்ற அந்த போர்ஷனில் அவனோட மேஜிக்கை கொஞ்சம் கலந்து அந்த பொண்ணு மேலே ஊத்துறான். அந்த பிளான்ஸ் எல்லாமே இப்போ கரைஞ்சிருது. சரி ஓகே, நம்ம பிளான்ஸ் கில்லிங் அந்த போர்ஷனை டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு, கிளம்ப வெட்டி தான் ஹீரோ சொல்லவும், நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறேன் ரஃப்டாலியா சொல்கிறா. கடவுளின் சேவகரே, நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜர் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், சாப்பாடு தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறதுனால மோயரோஸ் தான் ஒரு பிளான் சீடை கொண்டு வந்திருக்கான், அது ரொம்பவோ ஃபாஸ்ட்டாக வளரும். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது. நம்ம ஹீரோ அந்த ஒரு கேவ்ல போய் பார்த்துருப்பான், அந்த இடத்துல பாக்ஸ் எம்டியா இருந்திருக்கும், அது பக்கத்தில் இதை வெளியே கொண்டு போகாதீங்கன்னு போட்டிருக்கோம். அந்த சீடு தான் இவன் கொண்டு வந்திருக்கான். இந்த மான்ஸ்டர் சீடை பற்றி நாங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம், இது ஒரு லெஜண்ட் உருவாக்குனது அப்படின்னு அந்த வில்லேஜர் சொல்கிறாங்க. அந்த சீடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுமே அது ஒரு ஹீரோ கொண்டு வந்ததுங்கிறதுனால நீங்கள் நம்பிக்கையோட வாங்கிட்டீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நீங்கள் செய்கிற ட்ரீட்மெண்ட்க்கோ போர்ஷனுக்கும் நாங்கள் காசு தரோம், ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜர்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு அந்த காசை வாங்கிக்கிடுறான். அந்த முட்டா பையன் மோரையாசு பண்ண தப்ப நான் தான் சரி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஷீல்டை வர வைக்கவும், இவன் தான் ஷீல்டு ஹீரோ அப்படிங்கிறத அந்த வில்லேஜர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த செடி மான்ஸ்டர் அது இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ரஃப்டாலியா அதை போயிட்டு ஒரே வெட்டா வெட்டிருதா. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு, அதோட பூல ஒரு கண்ணு மாதிரி இருக்கு, அதுதான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஃபீலோ இப்போ ஃபாஸ்டா போயிட்டு அந்த செடியை அட்டாக் பண்றா. ஆனா அந்த செடி ரொம்பவும் ஃபாஸ்டாவே ரீஜென்ரேட் ஆயிருது. இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீஜென்ரேட் ஆனால் எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ரஃப்டாலியாவும் ஃபீலோவோ சேர்ந்து போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்குள்ளே அது ரஃப்டாலியாவை பிடிச்சிருது. ரஃப்டாலியா அந்த செடியை கிள்ற அந்த போர்ஷனை தூக்கி அது மேலே ஊத்துறா. ஆனாலுமே அது ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக ரீஜெனரேட் ஆயிருது. நம்ம ஹீரோ அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த போர்ஷனை அந்த பொண்ணு மேலே ஊற்றும் போது அந்த செடி கரைஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அசால்ட்டா அது பக்கம் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த செடி அவனை பிடிக்குது. ஆனாலுமே நம்ம ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா வெளியே வந்து அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த போர்ஷனை இப்போ அது மேலே ஊத்துறான். அந்த செடி டோட்டலாவே அழிஞ்சு போயிருது. இப்போ ரஃப்டாலியா அதுல இருந்து ஈஸியாவே எஸ்கேப் ஆயிருதா. ஃபீலோ அவளை பிடிச்சு காப்பாத்தி தள்ளி கூட்டிட்டு போயிருது. இதுல இருக்கிற எல்லா விதையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ரஃப்டாலியாவும் ஃபீலோவும் இது என்னோட விதை அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த செடி மான்ஸ்டரை தூக்கி அவன் ஷீல்டுக்குள்ள போடவும் பயோ பிளான் ஷீல்டு அப்படின்னு ஒரு புது ஷீல்டு அவனுக்கு அன்லாக் ஆகுது. இப்போ அந்த புது ஷீல்டோட பவரை நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். அந்த பிளான் ஃபாஸ்டா மான்ஸ்டரா வளருது, ஆனா சீக்கிரமாவே இறந்து போயிருது. மாஸ்டர் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கவும், என்னோட புது ஷீல்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. கடவுளின் பாதுகாவலரே, ஐ மீன் ஷீல்டு ஹீரோ, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜர் சொல்லவும், நான் பெருசா எதுவும் பண்ணல, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இப்போ தூங்குறான். இப்போ நைட்டு ரஃப்டாலியாவும் ஃபீலோவும் உட்காந்து அந்த வில்லேஜர்ஸ் கூட டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜில் இருக்கிற ஒருத்தன் அவரை புரிஞ்சுக்கிடவே முடியலையே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவரை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான், ஆனால் அவர் ரொம்பவுமே நல்லவர் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. பிளான்ஸோட எபிலிட்டியை ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஷீல்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஒரு சீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறா. இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்கன்னு நேத்தனை சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா திட்டுறா. வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அந்த செடி நார்மலாக வளர்ந்துருக்கு. இந்த சீடு நான் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், ஸோ இது மான்ஸ்டர் மாதிரி வளராது அப்படின்னு சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ் ஷீல்டு ஹீரோ அப்படின்னு வில்லேஜர் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இதை சும்மா பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வேற ஏதாச்சும் தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ ரெடி பண்ண அந்த செடியில் இருக்கிற பழத்தையே அவனுக்கு பறிச்சு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரேடிங் பண்ணி வித்துட்டோம்னா நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அந்த மெர்ச்சண்ட்டை போயிட்டு அவன் பார்க்குறான். நீங்கள் எப்போவுமே புதுசாக ஐட்டம்ஸை கொண்டு வரீங்க, நீங்கள் உண்மையிலேயே திறமைசாலி தான். அர்ஜென்ட்டாக ஒரு டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் அதை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரியை போயிட்டு பண்ணுறான். அந்த இடத்துல நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னா வால்கனா பக்கத்தில் இருக்கிற அந்த நிலத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா விதவிதன்னு இருக்கும், குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நைட் இங்கே தங்குவோமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ ஃபீலோ போயிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கவோ ரஃப்டாலியா கொஞ்சம் ஜலஸ் ஆகுறா. இந்த ஃபீலோ விட்டா என்னையும் மாஸ்டரையோ பிரிச்சிருவா போலைய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சிலையை பார்க்குறா.
கப்பல்ஸ் 2 பேரும் இதில் குளிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அப்போ மாஸ்டர் நஃபமியும் நானும் இதில் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவள் வெக்கப்பட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபீலோவோட சவுண்ட் அங்கே கேட்கு. பார்த்தா ஃபீலோ என்னடான்னா நஃபமி கூட குளிச்சுட்டு இருக்கா. ரஃப்டாலியா ரொம்பவுமே சோகமாகறா. இப்போ நம்ம ஹீரோக்கு ரஃப்டாலியா தண்ணி கொண்டுட்டு போனா அவன் என்னடான்னா ஃபீலோக்கு தலை பின்னி விட்டுட்டு இருக்கான். ரஃப்டாலியா இன்னமும் சோகமாகறா. எனக்கு ரொம்பவும் தண்ணி தகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா ரஃப்டாலியா தண்ணி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அவளே அவ்வளோத்தையோ குடிச்சு முடிச்சிருதா. இப்போ ரஃப்டாலியாவுக்கு நைட்டு தூக்கமே வரல. இனிமே மாஸ்டர்னு கண்டுக்கிடவே மாட்டாரோ, ஃபீலோவை தான் கண்டுக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கா. அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்தா கண்டிப்பா நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிஃப்ட்டை ரெடி பண்றதுக்காக ரஃப்டாலியா வெளியே போறா. ஒரு 2 பேர் வந்துட்டு லாசியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் லவர்ஸ்க்கு கொடுத்தா ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டிருப்பா. அந்த லாசியம் ஸ்டோனை கோகோ அப்படிங்கிற ஒரு பறவை தன்னோட கூட்டில் வச்சிருக்கோம். அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா மாஸ்டருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா ஹாப்பியா இருக்கும்போது பார்த்தா பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன ரஃப்டாலியா, அந்த கோகோ முட்டைக்காக தானே வந்திருக்கா, அது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலா சொல்லவும், ஓ ஆமா இவா சின்ன குழந்தை தானே, இவளுக்கு எதுவும் தெரியாது. ஆமாம்மா நான் அந்த முட்டைக்காக தான் வந்தேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம். நான் அந்த மாஸ்டருக்கு கிஃப்டா கொடுக்க போறேன், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உடனே ரஃப்டாலியா ஷாக் ஆகுறா. அதுக்குள்ள ஃபீலோ ஓட ஆரம்பிக்கவும் இவங்க 2 பேரும் ரேஸ் போட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஃபீலோ பேசிக்கிட்டே கவனிக்காம போகவும் பார்த்து அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. அவ மிஸ் ஆகி கீழே விழவோ ரஃப்டாலியா பிடிக்கிறா. ஆனா அவங்க 2 பேருமே கீழே விழுறாங்க. நல்ல வேலை எதுவும் ஆகல. என்னன்னு பார்த்தா ஒரு பீஸ்ட் மேல அவங்க விழுந்திருக்காங்க. இப்போ அந்த பீஸ்ட் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஃபீலோ டக்குன்னு பேட் ஃபார்முக்கு மாறி ரஃப்டாலியாவை மேலே வச்சுக்கிட்டு இப்போ அவங்க 2 பேருமே அங்கேருந்து தப்பிச்சிருந்தாங்க. நல்ல வேலை நம்ம 2 பேருக்கும் எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ அந்த கோகோ அப்படிங்கிற அந்த பறவையோட நெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. லாசியம் ஸ்டோனும் அதில் தான் இருக்குது, அந்த முட்டையும் அதில் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அந்த பீஸ்ட் வந்து அந்த நெஸ்ட்டையே களைச்சி விட்டுறது. லாசியமும் போயிடுது, முட்டையும் உடஞ்சி போயிடுது. இப்போ அவங்க 2 பேருமே செம டென்ஷன் ஆகுறாங்க. ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லி ஃபீலை கூப்பிட்றாங்க. அவ்வளோதான், அந்த பீஸ்ட்டை அவங்க தோக்கடிச்சு கட்டி தொங்க விட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஆசைப்பட்டது தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் இதையாச்சும் மாஸ்டர் கொடுத்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்துட்டு இந்த பீஸ்ட்டை எங்களுக்கு தர முடியுமா, இது ரொம்பவே ரேரானது, நாங்கள் எங்களோட ரிச்சுவலில் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் காசு தரோன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒத்துக்கிடுறாங்க. அந்த காசில் நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க. மாஸ்டர் நீங்கள் புது மெட்டீரியல் செய்றீங்க, அதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியுதுன்னு ஹீரோ கேட்குறான். நீங்கள் எங்களை கேரிங்காக பார்த்துக்கிட்டீங்க, பதிலுக்கு எங்களால் முடிஞ்ச கிஃப்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். இப்போ நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையுமே பாராட்டுறான். கண்டிப்பாக ஒரு நாள் என்ன லவ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ரஃப்டாலியா மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படி தானே மொட்டையாக கேட்குறா. ஃபீலோவும் ஆமான்னு சொல்லவும், என்ன இவங்க 2 பேரும் சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈஸ்ட் சைடு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் ரஃப்டாலியா கேட்கவோ ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான எபிசோட், அந்த லெவலுக்கு அது சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால நிறைய நாய்ஸஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நான் மோஸ்ட்லி அதை தவிர்க்க பார்த்துருக்கேன். சில இடங்களில் கவனிக்காமல் விட்டுருந்தேன். அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.